கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்கு உள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நிந்தைக்கு ஆளாகாமல் இருப்போமாக. எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு கிடப்பதை கேள்விப்பட்ட நெகேமியா மிகவும் துக்கப்பட்டு வேதனையுடன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். இதனால் கர்த்தர் தேசத்தின் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். நெகேமியாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தேசத்தின் ராஜாவானவன் கொடுத்து உதவி செய்தான். நெகேமியா எருசலேமுக்கு வந்து இடிந்து போன அலங்கம் மற்றும் வாசல்களை பார்வையிட்டுவிட்டு யூத ஜனத்தின் தலைவர்களுடன் கலந்து பேசி அவர்களிடத்தில், கர்த்தர் நமக்கு எருசலேமின் அலங்கத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்கு தேவையான பொருட்களையும் வசதிகளையும் கொடுத்திருக்கிறார். இப்போது நாம் மறுபடியும் கட்டாமல் போனால் நிந்தைக்கு உள்ளாகிவிடுவோம் என்று சொல்லி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினான். பிரியமானவர்களே, நமக்கும் கூட கர்த்தர் தாளந்துகளையும் செல்வத்தையும் பொருட்களையும் கொடுக்கும்போது நாம் அவைகளை அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் அவைகளை தேவனுடைய ஊழியங்களில் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். பலவிதமான பயங்களில் நாம் செயல்படாமல் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தாமல் போனால் நிந்தைக்கு உள்ளாகி விடுவோம். ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாயிருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுவோம், நிந்தைக்கு உள்ளாகாமல் இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, அவமானத்திற்கும் நிந்தைக்கும் உள்ளாகாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்தின் வேலைகளை செய்து முடிக்க கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.